வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். விழிப்புணர்வு செய்திகளுக்காக உலக செய்திகளில் ஒன்று. பிரேசில் நாட்டில் ரியோடிசன் ஊர் இருக்கிறது. கிட்டத்தட்ட குறைந்தது அந்த ஊரில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள், நான் தோராயமாக தான் சொல்கிறேன், 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் குடியிருந்து வருகிறார்கள். அந்த நாட்டில் கிட்டத்தட்ட போய் பார்த்தால் கண்ணு கட்டின தூரம் அந்த ஊர் தான் இருக்குமே தவிர, ஊர் இருக்கும், மற்றபடி பில்டிங்கு வீடுகளாக தான் இருக்குமே தவிர காலி மனைகளோ காலி இடங்களோ பார்க்கவே முடியாது. 5 அடிக்கு கூட பார்க்க முடியாது. குறிப்பாக எல்லாமே கச்ச 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 கச்சன்னு தான் இருக்கும். நெருக்கடி, பயங்கரமான நெருக்கடி சூழ்நிலை தான் அந்த பிரேசில் நாட்டில் ரியோடிசன்ங்கிற ஊரில் அவ்வளவான ஒரு நாடு, மக்கள், ஜனங்கள் அவங்க அன்றாட வாழ்க்கையை டெய்லி தினமும் மோதிக்கொண்டும் வச்சுக்கொண்டும் பார்த்தும் பார்க்காமலும் எந்த ஒரு பிரச்சனையாகவே எடுக்காமலே அவங்க அதில் போய் ரியோடிசன் ஊர், பிரேசில் நாட்டில் ரியோடிசன்கிற ஊரில் பயங்கரமான ஒரு அந்த ஊர். எங்கே பார்த்தாலும் வீடு, கண்ணு கட்டின தூரம் வீடு. அதாவது ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு செவரு கட்டினால ஒரு ஜான் இடம் போனாலே அங்கே உயிரே போன மாதிரி கோர்ட்டில் நிற்கிறான். அடுத்தால பார்த்தீங்கன்னா இங்கே துப்புனா அங்கே பிரச்சனை வருது, இங்கே கொஞ்சம் தண்ணியை ஊற்றுனா பிரச்சனை வருது, இங்கே கொஞ்சம் கொப்பையை கொட்டினா பிரச்சனை வருது, அங்கேருந்து முருங்கை மரம், ஏதாவது மரங்களோ, மாங்காய் மரமோ, தேங்காய் மரமோ, நெல்லி மரமோ, ஏதாவது ஒரு கருவேப்பிலை மரமோ ஏதாவது இந்த சைடு கொப்பு போணுச்சுன்னா அது வெட்டுங்க அப்படின்றான். ரெண்டாவது செவருக்கு சண்டை, வெள்ளை அடிக்காதன்றான், பொது செவரு கேட்குறான். இப்படி எதுக்கு எடுத்தாலும் அந்த பிரச்சனைகளும் வாய்க்கா தகராறு மாதிரி பிரச்சனைகள் மேலே நம்ம உலகத்தில் வந்துக்கிட்டே இருக்கிறது. ஆனால் அந்த நாட்டில், பிரேசில் நாட்டில் ரியோடிசன்கிற ஊரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியம் வரும். அபூர்வம். எப்படி எந்த ஒரு சண்டை இல்லாமல், எந்த ஒரு வழக்குகள் கூட இல்லாமல் அவங்க பாட்டு நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் எப்படி தான் வீடு கட்டினாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு இப்போ பக்கத்தில் சந்து பொந்து அப்படி தான் வரும் வீடு. எதுவுமே எனக்கு நான் நீங்கிற போட்டி பொறாமை எதுவுமே இல்லை. அந்த ஊரை பார்த்து தான் நம்ம திருந்தணுமே தவிர, போகும்போது என்னத்தை கொண்டு போகிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வில் தான் நாம் இருக்கணும். அவங்கள பார்த்து தான் படிக்கணும். பிரேசில் நாட்டில் ரியோடிசன்கிற ஊரில், அந்த ஊரில் இப்படி ஒரு வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ பில்டிங், அவ்வளோ கடைகள், எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு மலை மேலே நின்று இன்றைக்கி ஒரு மொட்டை மாடி மேலே நின்று ஏறி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரையே நம்மளே திரும்பி பார்த்தோம்னா, சென்னை எல்லாம் இங்கே அதெல்லாம் கிடையாது. சென்னை, பாம்பே, டெல்லி இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் அதுக்கும் மேலே பயங்கரமான அந்த ஊரில் கொஞ்சம் கூட இடம் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு நெருக்கடி, அவ்வளோ நெருக்கடி இருக்கும். அப்போ அந்த நெருக்கடியில் கூட மக்கள் இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் வாழுதாங்க அப்படின்னா அங்கே ஒற்றுமை. அந்த ஒற்றுமை தாங்க நம்ம இடத்துல இல்லாமல் இருக்குது. அந்த ஒற்றுமையாக நம்ம இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். யாருக்கூடையும் எந்த ஒரு பிரச்சனைகளுமே இருக்காது. காவல்துறை வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எல்லா பிரச்சனையுமே நமக்குள்ளேயே தான் இருக்குது. ஆக நாம் ஒழுங்காக இருந்துட்டால் மற்றவங்களாம் எதிர்க்குன்னு சொல்கிற மாதிரி தான். அதை பார்த்து நாம் திருந்தணுங்கிற ஒரு அடிப்படையில் தான் நான் இதை சொல்கிறேனே தவிர ஒரு விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய மனசை புண்படுற மாதிரி சொல்லக்கூடிய விஷயமாக அல்ல, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு, நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாகவும் மக்கள் மன்றத்தின் ஒருவன் சார்பாகவும் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.